தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் அந்த குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் ஆபிரகாம் எப்படி நடந்து கொண்டார்? அவர் தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் நினைக்கவே இல்லை. When you see Abraham in the period that was present where before God could fulfill the promise, in the waiting period, he never considered the deadness of his Sarah's womb, neither did he consider his own body being dead. அப்படியானால் அவர் வேற ஏதோ ஒரு காரியத்தை அவர் நினைத்துக் கொண்டிருந்திருக்கிறார். Which means he was thinking about something else. அவருடைய நினைவு எல்லாமே அவருடைய மனது முழுவதும் எதை நினைத்துக் கொண்டிருந்தார் என்றால் தேவன் சொன்னதான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர். அது மாத்திரம் தான் அவருடைய மனதில் இருந்தது. His mind was filled with the thought of how God will definitely fulfill whatever he has promised. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தேவையானது என்ன தெரியுமா? renewed mind, புதுப்பிக்கப்பட்டதான மனது நமக்கு தேவையாயிருக்கிறது. Today believers, we who are the believers, we need a renewed mind. இன்றைக்கு अनेक விசுவாசிகளாக மாறின பின்பும் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்டதான படாத மனதோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் வாழ்க்கையிலே சோர்வுகள், பயங்கள், கவலைகள் எல்லாம் வருகிறது. Today many, even after becoming believers, even after accepting Jesus Christ, they still don't have the renewed mind. They still live with the old mind, and because of that fear, anxiety and all sorts of negative starts to enter their mind. ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் அழைத்திருக்கிறார். God has called you even today. உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். And God keeps a test for you as well. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். But God has given you the promises already. ஆனா சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கும், சில வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கும். Certain promises could have been fulfilled, certain promises are yet to be fulfilled. நிறைவேறாத வாக்குத்தத்தங்களை குறித்து நீங்க சோர்ந்து போகிறீர்களா, இல்லாவிட்டால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. And for those promises which have not yet been fulfilled or which are not yet fulfilled, are you praising the Lord for the promises, are you wondering when your miracle will take place? இன்றைக்கு நிறைய விசுவாசிகளுடைய நிலைமை என்னன்னா, எப்போ எனக்கு இந்த பிரச்சனை தீரும்? Today many believers have the question of when their problem will leave. என்றைக்கு அந்த பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை இந்த வாழ்க்கையை விட்டு போகும், எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? இப்படி தான் யோசிக்கிறாங்க. When will my problem be solved? Will not God make a way for me? This is how believers think. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த பிரச்சனையின் வழியாக எப்படியாவது இந்த நாட்களை கடந்து வெளியில வந்துறணும்னு நினைக்கிறாங்க. They think that they need to somehow cross this period and escape out of it. அப்படி இல்ல. நாம் அதிலிருந்து வெற்றியை, அற்புதத்தை நம்ம பார்க்க வேண்டுமானா ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கொண்டு வந்து விட வேண்டும். But it doesn't work that way. If you want to see a victory or overcome that situation, then you need to bring God, you need to invite God into that situation. இந்த வசனம் சொல்லுகிறது, 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். In verse 21 we read, and being fully persuaded that what he had promised he was able also to perform. தேவனை பற்றியதான ஒரு தெளிவான ஒரு அறிவு இவருக்குள்ளாக இருந்தது. Abraham had a very good and clear understanding of God. இன்றைக்கு உங்களுக்கு இந்த அறிவு இருக்கிறதா? Do you have this understanding today? ஏனா நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்கிறது. Because the Bible says that we have been called to experience the promises of God. நாம் யாவரும் கர்த்தருடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். We all have been called and chosen to experience the blessings of this promise. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர்ல நாம் பார்க்கிறோம், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை அவர்கள் பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் சுதந்தரித்தார்கள். In Hebrews we see that they inherited the promises through faith and patience. பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்தரித்தார்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள். They inherited the promises through faith and patience, which means every promise of God is promise of blessing.